விஸ்வயோனிஹி அப்படின்னு சொல்றார். விஸ்வயோனிஹி அப்படின்னா அடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை சொல்றாரு. எல்லாருக்குள்ள ரொம்ப சீக்கிரமா கலந்து போயிடுவாரா விஸ்வயோனிஹி. உண்மையில இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, உலகத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல தன்னுடைய தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும், அது என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்துல தாய்க்கும் மகளுக்குள்ள உறவு பிரிச்சல்லாம் இல்லையா. கர்ப்பத்துல இருந்து வெளில வந்தா தொப்புள் கொடி கட் பண்ணிடலாம். ஆனா இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்னைக்கு என்ன ஆகாதா, அழியவே அழியாதான். ஸோ அப்படி என்னைக்கும் தன்னுடைய ஆத்மாவோட தன்னுடைய பக்தனோட கலந்து இருக்கிறதுனால அவனுக்கு பேரு விஸ்வயோனிஹி அப்படின்னு சொல்ற. போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், எல்லாத்தையும் தன்னுடைய சின்ன ஒரு வியர்வை ஞானத்துல வச்சு தாங்குறான்னு சொல்லி சொன்னோம். அவ்வளவு பெரிய பகவான் என்ன பண்றாரா, ரொம்ப எளிமையா எல்லா பக்தர்களோட கலந்து போயிறதுனால அவனுக்கு பேரு விஸ்வயோனிஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லாரோடையும் தொடர்புல இருப்பார், எல்லாரோடையும் உறவு முறையில் இருப்பார். பகவானுக்கும் நமக்கும் 9 விதமான சம்பந்தங்கள் சொல்லப்படுது. நமக்கும் பகவானுக்கும் 9 விதமான சம்பந்தங்கள் சாஸ்திரம் சொல்லப்படுது. என்னது, பிதா புத்திராக அப்படின்னு சொல்றாங்க. பகவான் நம்முடைய பிதா, நாம் அவருடைய புத்திரனாக இருக்கிறோம் இல்லையா. பர்த்து பாரியாக அப்படின்னு சொல்லி சொல்றார். கணவன் மனைவிக்குள்ள சம்பந்தம். கணவன் எப்படி மனைவியை போஷிக்கிறானோ பராமரிக்கிறானோ அது போல என்ன பண்ணார், பகவான் நம்ம எல்லாத்தையும் பராமரிக்கிறார். பித புத்திராக பர்த்து பாரியாக அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் ரக்ஷ ரக்ஷனாக, பகவான் ரக்ஷனை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான், நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய பொருளா இருக்கும். ரக்ஷ ரக்ஷனம். அடுத்தது ஞாத்ரு ஞேயமா இருக்கும், பகவான் அறிபவனா இருக்கான், நான் அறியப்பட வேண்டிய பொருளா இருக்கேன். இது ஞாத்ரு ஞேயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆதார ஆதேயம், பகவான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கான், நான் ஆதேயமா இருக்கேன். பகவான் தாங்குபவனா இருக்கான், நான் தாங்கப்படக்கூடிய பொருளா இருக்கேன். போக்ய போக்திருத்வம் அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவான் அனுபவிப்பவன், நான் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் ஷரீர ஆத்மா, பகவான் எனக்கு ஆத்மாவா இருக்கான், நான் பகவானுக்கு எப்படி இருக்கணும், ஷரீரத்தை போல இருக்கணும். ஷரீரத்துக்குன்னு தனியா எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. ஆத்மா இருக்க வரைக்கும் சரீரம் வேலை செய்யும். ஆத்மா எப்படி விரும்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி சரீரம் வேலை செய்யணும். ஆனா ஆத்மா வெளில தெரியாது, சரீரம் மட்டும்தான் வெளில தெரியும். அது போலதான் பகவானும். பகவான் உள்ள இருக்கார், நமக்கு வெளில தெரியாது. ஆனா நம்முடைய இருப்பே எதுக்குதான், பகவானுக்கு சேவை பண்றதுக்காக மட்டும்தான். அதனால ஷரீர ஆத்ம பாவம் அப்படின்னு சொல்றார். கடைசியில சேஷ சேஷி பாவம், நாம் எல்லாரும் பகவானை சார்ந்து இருக்கிறோம். பகவான் எல்லாருக்கும் செய்யறார், ஹெல்ப் பண்றார் இல்லையா. நாம் எல்லாரும் பகவானை தான் சார்ந்து இருக்கோம், பகவான் யாரை சார்ந்தும் கிடையாது. இப்படிப்பட்ட அப்புறம் சுவாமி பொருள் இல்லையா. பகவான் தான் எல்லாருக்கும் சுவாமி, நான் பகவானுடைய சொத்து. இந்த 9 சம்பந்தங்கள் யாருக்கு இருக்கு, இந்த ஆத்மாவிற்கும் அந்த பரமாத்மாவிற்கு இருக்கு. யாரா இருக்கலாம் ஞாபகம் இருக்கு பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 9 என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு பார்க்கலாம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்க கை தூக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பிதா புத்திரா, ஓகே. பாரியா பர்த்தா, ஓகே. என்னது சொல்றது, போஷிப்பவர், ஓகே. பராமரிப்பவர், பராமரிக்கப்படும் பொருள், ஓகே. ரக்ஷ ரக்ஷனம், நீங்க பிரபு என்ன சொல்ல வந்தீங்களே. ஞேயா ஞாத்ரா, அறியப்பட வேண்டிய பொருள், அறிபவன். இதை சொல்லவங்களே சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். போக்ய போக்திருத்துவம். ஏன்னா கிளாஸ் இங்க நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் எங்கெங்கே வேடிக்கை பராக் பார்த்துட்டு இருக்கீங்க. பூஜாரி மணி ஆட்டிட்டு தான் இருக்க போறாரு. அதை வேணா ஒரு வீடியோ எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் உட்காந்து ஃபுல்லா மணி ஆட்டுறது எப்படின்னு பார்த்துட்டே இருங்க. இல்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுங்க, வந்து கிருஷ்ண பலராம் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து நல்லா பாருங்க. கிருஷ்ண பலராம் இங்கே தான் இருப்பார். ஸோ கிளாஸ்க்கு வரும்போது கிளாஸ் கவனிக்கணும் பார்க்கலாம். அடுத்தது யாருக்கு தெரியும். ஏன்னா கிளாஸ் நாங்கள் இங்கே வந்து கொடுக்கறது ஏதோ நீங்க கடமைக்கு வந்து உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு போறதுக்காக கிளாஸ் கிடையாது. கிளாஸ் கேட்டேன்னா ஏதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கிறது தான் கிளாஸ் வரும். ஓகே. அடுத்தது ஷரீர ஆத்மபாவம். எங்கடா 2 பேர் உட்காந்துருக்கீங்க, என்னடா பண்றீங்க? பின்னாடி இருக்க முன்னாடி தள்ளுறான் அவனை, முன்னாடி வாட, பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சொல்லுங்கடா, இப்ப நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்டா. நீ என்ன சொன்ன, திருதுன்னு முழிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி கேள்வி கேட்டால் அடுத்த கிளாஸ்க்கு யாரும் வரவே மாட்டாங்க. நல்ல கிளாஸ்ல கேள்வியை கேட்கறது கிடையாது, கூட்டமே குறைஞ்சிடும். சரி, எனிவே
ஞாபகம் இருக்கவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியாக ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் 9 சம்பந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி பகவான் என்ன பண்றார், நம்மோட கலந்து போயிட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, நம்மளையும் பகவானையும் என்னைக்கும் பிரிக்கவே முடியாது. 9 உறவு முறையில் வச்சிருக்காரு. நீ ஒரு உறவு முறையில தவிச்சாலும் இன்னொரு உறவு முறை என்ன பண்ணும், போய் எங்க போய் லாக் தான் ஆகணும் இல்லையா? அதனால பகவான் நம்மோட 9 உறவு முறையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.